அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸலாத்து வஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயின். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் பாகம் 4. துறவரத்தை இஸ்லாம் ஒழுத்தி கட்டுகிறது. இந்த உலகத்தில், இந்த மார்க்கத்தில் துறவரம் என்ற அந்த காரியத்தை ஒழித்து கட்டி இருக்கிறது. இவைகளை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி. மனித இயல்புக்கு மாற்றமான ஒரு செயல் அது. மனிதனுக்கு பசிக்கிறப்ப சாப்பிடணும், தாகம் எடுக்கிறப்ப நீர் அருந்தணும். உடல் பசி எடுக்கும்போது ஒவ்வொரு மனித ஆணுக்கும் பெண்ணுடைய தேவை இருக்குது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுடைய தேவை இருக்குது. இதில் விதிவிலக்கு பெற்றவர்களாக யாரையும் அல்லாஹ் படைக்கவில்லை. அனைத்து மனிதர்களுக்கும் இது உகந்தது. நபிமார்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து நபிமார்களுமே மனைவி மக்களோடு வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களை விட இறைவனுக்கு மிக உகந்த வேறு யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களா? கடவுளுடைய அன்பை நாங்கள் பெறப்போகிறோம், நாங்கள்லாம் மகான், சாதாரண மனிதர்கள் அல்ல என்று சொல்லிக்கொண்டு அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் என்ன, நாங்கள் துறவரம் மேற்கொள்ள போகிறோம், நாங்கள் 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 ஞானிகளாம் அப்படின்னு மக்கள்கிட்டேருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக திருமணம் செய்து கொள்ளாமல் முறைகேடான வழிகளில் எப்படிப்பட்ட அநியாயங்கள் அவர்கள் மூலமாக சந்தி சிரிக்கிறது. கிறிஸ்தவ மதத்தில் உள்ள பாதிரிமார்களை பார்த்தா, நான் வாயால் சொல்லலை, என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த சாமியார்களுடைய லட்சணத்தை நீங்கள் மீடியாக்களில் தினமும் பார்க்குறீங்க. இன்னும் இஸ்லாமிய மதகுருமார்கள் என்று சொல்லக்கூடிய இங்கேயும் பலர் இந்த வேலைகளில் ஈடுபடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவமான காரியங்களின் மூலமாக அவர்கள் சந்திச்சிருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதனும் பெண்ணுடைய தேவை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. எந்த ஒரு ஆணும் பெண்ணுக்கு தேவை, எந்த ஒரு பெண்ணுக்கும் ஆண் தேவை. இதை நிராகரித்து விட்டு நாங்கள் துறவரம் மேற்கொள்கிறோம் என்று யாரெல்லாம் போனார்களோ அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றன. மான ரோசத்தை இழந்து அலைகிறார்கள். அதனால்தான் இஸ்லாம் இந்த கொள்கையை வன்மையாக கண்டிக்கிறது. எந்த கொள்கையை? இந்த துறவரம் என்ற கொள்கையை வன்மையாக கண்டிக்கிறது. அது முடியாது, அப்படி இறைவன் படைக்கலை. இறைவனுடைய படைப்புக்கு நோக்கத்திற்கு மாற்றமாக உள்ள ஒரு செயல். இவர்களாக கற்பனை செய்து கொண்டு இந்த மாதிரியான வேலையில் ஈடுபடுறாங்க. ரொம்பவும் சொல்லத்தகாத, கூசக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கீழ்த்தரமான செயல்கள் இருக்கின்றன. திருமண வாழ்க்கை என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிக மிக அவசியம். திருமணம் செய்து கொள்ளாமல் எந்த மனிதனாலையும் வாழ முடியாது, வாழக்கூடாது என்ற அளவுக்கு இஸ்லாம் மிக தெளிவாக அறுதியிட்டு கூறுகிறது. திருமண வாழ்க்கையை யாராவது ஒருவர் புறக்கணித்தால் அவர் இஸ்லாத்தில் இருக்கவே முடியாது என்ற அளவுக்கு துறவரத்தை பற்றி இஸ்லாம் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லி காட்டி ஒழித்து கட்டி இருக்கிறது. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சிலரால், மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை பேணாதவர்களால், பெயரளவில் வாழக்கூடியவர்களால் சில கெட்ட பெயர்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை ஓரம் கட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கற்பித்த இந்த இஸ்லாம் எப்படி இருந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். ஒரு நாள் வெளியூர்லேருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புது முஸ்லீம்கள் ஒரு குழு என்ன பண்ணுறாங்கன்னா,
ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அவர்களுடைய குடும்பத்தாரிடம் மனைவிமார்கள்கிட்ட கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும், தினமும் காலையிலேருந்து ராத்திரி வரலையும் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக கேட்குறாங்க. அதற்கு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். அதை பற்றி அவங்க தெரிந்து கொண்ட பிற்பாடு இவ்வளவு தானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே, நாங்கள் எங்கே, அவர் பெரிய மகான், அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு முன்பின் பாவங்கள் அனைத்துமே அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டுருச்சு, அதனால் சிம்பிளாக அவருடைய வாழ்க்கை போகும். நாமெல்லாம் யார், தப்பையே செஞ்சு தப்புலேயே பிறந்து தப்புலேயே வளர்ந்து நம்ம அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு அதில் ஒருத்தவர் சொல்கிறாரு, இனிமேல் நான் இரவில் தூங்கவே மாட்டேன், இரவு முழுக்க இறைவனை வணங்கி கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு நாள் கூட விடாமல் காலமெல்லாம் நோன்பு நோற்கப் போகிறேன். இறைவனுடைய அன்பை பெறணுமா, இறைவனுடைய அன்பை பெற்று அதன் மூலம் சொர்க்கம் போகணுமா, அதனால் நான் இனிமேல் இரவில் தூங்கவே மாட்டேன், இரவு முழுவதும் வணங்கிக்கிட்டே இருப்பேன். இன்னொருத்தவர் நான் காலமெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன். மூன்றாவது நபர், நான் பெண்களை விட்டும் ஒதுங்கி இருக்க போகிறேன், ஒருபோதும் திருமணம் முடித்து கொள்ளவே மாட்டேன், நான் இப்படியே இருப்பேன், என் நேரத்தோறும் வருவோம் இல்லையா, கடவுளை அன்பை பெறுவதற்காக பெண்களை நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், திருமணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்கள் வந்து இப்படியெல்லாம் பேசிக்கொண்டது நீங்கள் தானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது. தெரிவிக்கப்பட்ட உடனே இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கொண்டது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி அவர்களை அழைச்சிட்டு வர சொல்லி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவர்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் சாதாரண மக்கள், நீங்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்து மட்டும் நாங்கள் செஞ்சோம்னா எங்களுக்கு பத்தாது, அல்லாஹ் அதனால் திருப்தி அடைக்க மாட்டான், அதனால் நாங்கள் கூடுதலாக இபாதத்து செய்யணும்னு நினச்சி இந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை சொல்கிறாங்க. அப்போ அறிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை அஞ்சுபவன் ஆவேன். நான் தான் உங்கள் அனைவரையும் விடவும் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன், அல்லாஹ்வை பயந்து நடப்பவன் ஆவேன். உங்கள் எல்லாரையும் விட இறைவனுடைய அச்சத்தை நெஞ்சில் சுமந்து அதிகமாக பயந்து நடக்குபவன் நான் தான். ஆனாலும் நான் நோன்பு நோற்கவும் செய்கிறேன், விட்டு விடவும் செய்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து நான் நோன்பு நோட்டுக்கொண்டே இருக்கிறவன் இல்லை. சில நாட்கள் நோன்பு வைப்பேன், சில நாட்கள் நோன்பு வைக்க மாட்டேன். தொழவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன். தொழுதுகிட்டே இருக்கிறது இல்லை, கொஞ்ச நேரம் தொழுதுட்டு உறங்குறேன், தூங்குறேன், தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப தொழுகிறேன். அதனால் உறங்கவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன். ஒருத்தர் சொன்னார்ல, இனி நான் உறங்கவே மாட்டேன், தூங்கவே மாட்டேன், வணங்கிக்கிட்டே இருப்பேனார்ல, அவருக்கு சொல்லக்கூடிய பதில், நான் உறங்கவும் செய்கிறேன்ப்பா, அல்லாஹ்வை வணங்கவும் செய்கிறேன், அதுக்கு மாற்றமாக நீ சொல்கிற. அப்போ உங்கள் எல்லாரையும் விட அதிகமாக இறைவனை அஞ்சக்கூடிய நானே சில நேரங்களில் நோன்பு வைக்கிறேன், சில நாட்களில் நோன்பு வைக்கல, தொழுவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் பெண்களை மனைமுடித்து இருக்கிறேன், நான் திருமணம் செய்து கொண்டும் இருக்கிறேன், மனைவியோடு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இனிமேல் நான் திருமணமே, எந்த பொண்ணையும் திருமணமே முடிக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் துறவரம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், மனைவி மக்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், தொழுவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன், நோன்பை விட்டுட்டும் இருக்கிறேன்.
அப்போ என்னை விட நீங்கள் பெரிய இறையச்சத்தில் உயர்ந்து கூடி விட்டீர்களோ? அது இல்லைப்பா இறையச்சம், அது இல்லைப்பா மார்க்கம், அது இல்லைப்பா வணக்கம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெளிவாக விலைக்கு சொல்லக்கூடியவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம். அப்போ நான் அல்லாஹ்வை நம்புவது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அப்போ தான் நான் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த மூமின். இப்போ ஒருவர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னா அவருடைய முதல் அக்ரிமெண்ட் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பினேன். அவனால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சொன்ன, செய்த, அங்கீகரித்த அனைத்து விஷயங்களையும் அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் என்னால் இயன்றவரை கடைபிடிப்பேன். இதுதான் அதோடைய அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு உகந்து நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் இறையச்சம் உடையவர்கள். அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெறலாம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய, அதாவது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 5063வது ஹதீஸாக பார்க்கலாம். எனவே திருமண வாழ்க்கையை புறக்கணிப்பவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக பிரகடனம் செய்திருக்கிறார்கள். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு யாராவது நான் திருமணம் பண்ண மாட்டேன், அது நல்ல செயல் இல்லை, நான் அல்லாஹ்வுக்காக விரதம் இருக்க போகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் துறவரம் இருக்க போகிறேன்னு யாராவது கிளம்பினால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய, இஸ்லாத்தை நிராகரித்து விட்ட இறை நிராகரிப்பாளர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதாவது திருமணத்தை முஸ்லீம் என்பதற்கான அடையாளமாக, திருமணத்தை ஒரு முஸ்லீம் என்பதற்கான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு காட்டி தருகிறார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததும், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு மதீனாவில் வந்தவர்கள் அளவுக்கு மதீனாவில் அவர்களுக்கு பெண்கள் பற்றாக்குறையாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து நாடு தொடர்ந்து வந்தார்களே, அப்படிப்பட்ட வந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பற்றாக்குறை ஆகிவிட்டது. பெண்கள் கிடைக்கல. ஏனென்றால் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அனைவரும் ஆண்களாகவே இருந்தார்கள். நாடு தொடர்ந்து வந்தார்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதிகமான பேர், ஒரு சிலரை தவிர அதிகமானவர் ஆண்கள் தான். அப்படி வந்ததினால் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய எத்தனை பெண் இருக்கும்? அதனால் பெண்கள் கிடைக்கல. 10 ஊரை சேர்ந்த ஆண்களுக்கு ஒரு ஊரில் பெண்கள் கிடைக்க மாட்டார்கள். 10 ஊரில் உள்ள அனைத்து ஆம்பளைகளும் ஒரு இடத்துக்கு வந்துட்டா, ஒரு ஊருக்கு வந்துட்டா, இந்த 10 ஊருக்காரங்களுக்கும் ஒரு ஊரில் உள்ள பெண்கள் கிடைக்குமா? 10மா? போதுமா? பத்தாது. உதாரணத்துக்கு 200 பேர் இருக்கின்ற ஊரில் 100 ஆண்கள் நுழைந்தால் ஆண்கள் அனைவருக்கும் பெண்கள் கிடைக்க மாட்டார்கள். அதாவது அந்தந்த ஊரில் இருப்பவர்களுக்கு அந்தந்த ஊரில் பெண் கிடைத்துவிடும். இந்த நிலையில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துள்ள எங்களுக்கு பெண் கிடைக்கவில்லை என்று சஹாபாக்கள் நபி அவர்களிடம் புகார் தெரிவிக்கிறார்கள். அப்படி புகார் தெரிவிக்கப்பட்ட போது நபி அவர்கள், திருமணத்திற்கு சக்தி இருந்தால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா, இருந்துச்சுன்னா திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. அதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் அந்த வாய்ப்பு கிடைக்கும் வரை அவர் என்ன பண்ணட்டும், அவர் நோன்பு நோற்று வைத்து கொள்ளட்டும் என்றார்கள். அப்போ நோன்பு என்பது நம்மளுடைய ஆசைகள் அனைத்தையும் அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு செயல். திருமணம் முடிக்க பொருளாதார வசதி இல்லை என்றாலோ அல்லது பெண் கிடைக்காமல் இருந்தாலோ அவர் நோன்பு வைத்து தமது ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர துறவரம் மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஒருவேளை நமக்கு வாய்ப்பு வந்துவிட்டால் நாம் நோன்பு வைப்பதை நிறுத்தி கொள்ளலாம். நோன்பு வைத்து கொண்டால் ஒரு மனிதன் பாதுகாப்பு பெறுவான். பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்ற பழமொழியெல்லாம் சொல்லுவார்கள், கேட்பதற்கு நல்லா இருக்கும். பசி வந்துவிட்டால் இந்த மாதிரியான நாட்டங்கள் வராது.
அல்லது தூண்டுதல், அதன் தூண்டுதல் மிக குறைவாக இருக்கும். அவ்வளவுதான். எனவே திருமணத்திற்கு சக்தி இல்லாதவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்து திருமணம் முடிப்பதன் அவசியத்தை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். இது திருமணத்தை வலியுறுத்தி சொன்ன செய்தியாக இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இளைஞர்களே, உங்களில் தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றவர் மனம் முடித்து கொள்ளட்டும். இயலாதவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும். ஏனென்றால் நோன்பு ஆசையை கட்டுப்படுத்த கூடியதாகும் என்று தெரிவித்தார்கள். இளைஞர்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்களில் தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றவர்கள் திருமணம் முடிச்சுக்கோங்க. அதற்கு இயலாதவர்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்க. ஏனென்றால் நோன்பு அந்த ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறிய செய்தியை புகாரி என்ற நூலில் 5065, 5066 ஆகிய ஹதீஸ்களில் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். எனவே இஸ்லாத்தில் துறவரம் என்பதற்கு அறவே இடம் கிடையாது. துறவரம் செய்து கொண்டு ஒரு மனிதனாலேயும் முழுமையாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இறைவன் படைத்ததை ஒருவர் ஈர்க்கும் விதமாக படைச்சிருக்கிறான். திருமணத்தின் மூலமாக ஹராமான விஷயங்களில் ஆணோ பெண்ணோ தவறிவிடாமல் தனக்கென்று ஒருவனுக்கு கட்டுப்பட்டு திருமணம் முடித்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்வதோடு அல்லாஹ் விதித்த அந்த மனித சஞ்சாரம் எப்படி பல்கி பெருக வேண்டும் என்று விதித்திருக்கிறானோ அது நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது. இந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கு நேர் எதிரானது துறவரம் என்பது இதை அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து விட்டால் என்ன நிலை ஏற்படும் என்பதெல்லாம் இதற்கு முன்பு பேசியிருக்கிறோம். அதனால் அவை அனைத்தையும் தெளிவாக சிந்தித்து செயல்படுங்கள். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்ட போதுமானது. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.